அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன ஸய்யிதினா முஹம்மதின் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பாத் ஃபயா அய்யுஹன் நாஸ் இத்தகுல்லாஹ அலீம் அஸ்ஸ வ ஜல்ல வ அதீஹு உஸீகும் பில்லாஹ் வ இய்யாஹு வலம் பித்தக்வல்லாஹ். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வ ஃபில் ஃபுர்கானில் மஜீத் வ பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வ கால தஆலா இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத் வ கால நபியுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸப்ரு நிஸ்ஃபு ஈமான். சதகல்லாஹுல் அலியுல் அலீம். புகழும் புகழ்ச்சியும் ஏழு வானங்களையும் படைத்த பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அவருடைய சாந்தியும் சமாதான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீதும் அவர்களை பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தாபீன்கள், நாதாக்கள், சுகதாக்கள், வலிமார்கள், மேலும் இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் நாம் நம்மை சார்ந்த அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் குன்றாமட்டுமாக ஆமீன். பொறுமை இந்த காலத்தில் மனிதர்கள்ட்ட இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு தன்மைனா இந்த பொறுமை தான். இந்த பொறுமை இந்த காலத்தில் ஒரு நபர்கிட்ட இல்லாதனால தான் அதிகமான கொலையும் கொள்ளையும் கோபங்களும் அதிகமாக நிகழுது. இந்த காலத்து மனிதர்கள் அதிகமாக அன்றைய காலத்தில் இருந்த வலிமார்கள், சுகதாக்களுடைய பொறுமை அனைத்தையும் மறந்து விட்டார்கள். அதை நாம் எடுத்து சொல்ல நாம் கடமைப்பட்டுள்ளோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு பொறுமையாக இருந்தார்கள் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும். இருந்தாலும் பல நபர்கள் அதை மறந்து இந்த காலத்தில் இருக்கிறார்கள். வலிமார்களின் தலைவர் முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் எவ்வாறு பொறுமையாக இருந்தார் என்றால், அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் தான், அவங்களுக்கு எவ்வளோ ஒரு துன்பமான செயல் நடந்தாலும் அது அல்ஹம்துலில்லாஹ் தான். அவங்க வலிமார்களின் தலைவராக மட்டும் இல்லாமல் ஒரு மிக சிறந்த ஒரு வணிகராக இருந்தாங்க. அவங்களோட வணிக கப்பல் ஒரு டைம் கடலுக்கு போயிட்டு இருந்துச்சு. அந்த கப்பல் மூழ்கி அதில் நிறைய வணிக பொருட்கள் இருந்துச்சு. அந்த வணிக பொருட்கள்லாம் கடலில் மூழ்கி போச்சு. இந்த செய்தி ஒருத்தர் முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானிட்ட சொல்கிறாங்க. அவங்க அப்போ சொல்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்றாங்க. இன்னொருத்தர் சொல்கிறாங்க உன் கப்பல் மூழ்கலை ஏன் தப்பிச்சிருச்சான் அப்படின்னு சொல்லும்போது அல்ஹம்துலில்லாஹ்ன்றாங்க. இந்த ரெண்டு நபர்கள் சொன்ன ஒரு நபர் கவனிச்சிட்டு இருந்தார். அவர் முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி ஹதஸுல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, நீங்கள் உன் கப்பல் மூழ்கிருச்சுன்னு நீங்கள் அதுக்கும் அல்ஹம்துலில்லாஹ்ன்றீங்க, உன் கப்பல் மூழ்கலைன்றீங்க அதுக்கும் அல்ஹம்துலில்லாஹ்ன்றீங்க எப்படி அப்படின்னு கேட்கும்போது முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி ஹதஸுல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவங்க அழகான ஒரு பதில் சொல்கிறாங்க. என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு நபர் என்கிட்ட சொன்னார் என் கப்பல் மூழ்கிருச்சு அப்படின்னு சொல்லும்போது என் மனசில் நான் பார்த்தேன் ஏதாச்சும் ஒரு சின்ன கவலையோ ஏதாவது துன்பமோ இருக்கா அப்படின்னு பார்த்தேன். என் மனசை பார்த்து அல்லாஹ் தஆலா எந்த ஒரு கவலையுமே ஏற்படுத்தலை. அதனால அந்த கவலை ஏற்படுத்தாதுக்கு அல்லாஹ் தஆலாக்கு நான் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னேன் அப்படின்னாங்க. அடுத்து இன்னொரு நபர் வந்தார்ல, என்னுடைய கப்பல் மூழ்கலை, எங்களோட கப்பல் வணிக பொருட்கள் அனைத்துமே தப்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்களே. அவங்க சொல்லும்போது மறுபடியும் என் மனசை பார்த்தேன். அப்பையும் என் மனசில் ஒரு சின்ன ஒரு பொட்டு கூட சந்தோஷம் ஏற்படல. அப்படி என்னுடைய ஒரு பெருமை வந்துடக்கூடாது, அதுக்காக என் மனசு அல்லாஹ் ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்தை கூட ஏற்படுத்துறியே, அதுக்காக நான் அல்லாஹ்க்கு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னேன். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இன்பமாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதர் துன்பமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு மனிதர் புகழ்றாரோ அல்லாஹ் தஆலா அவர்கள் ஒரு அந்தஸ்தில் ஒரு மிக உயர்ந்த அந்தஸ்தில் வச்சுருப்பாங்க. அதுக்கு வலிமாரின் தலைவர் முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி ஹதஸுல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவங்க ஒரு சரியான உதாரணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுறாங்க, ஒரு மனிதர் அவருக்கு முள்ளு குத்திருச்சு, அவர் அந்த ஒரு விஷயத்துக்கு கூட பொறுமையாக இருந்தால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது அப்படின்றாங்க. இன்னொரு ஹதீஸில் சொல்கிறாங்க, அல்லாஹ் தஆலா சொல்கிறானா, என்னென்னா அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியானில் ஒருத்தவருக்கு பார்வை எடுத்துடுறாரு. எடுத்தோடனே அந்த மனிதன் அல்லாஹ் தஆலா மேலே கோவப்படாமல் அல்லாஹ் தஆலாவை பொருந்திக்கிட்டு எந்த ஒரு மனிதர் இருக்கானோ அவனுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு சங்கையான ஒரு சிறப்பான ஒரு கூலியையும் சுவனத்தையும் கொடுக்குறான் அப்படின்றாங்க. இந்த ஹதீஸ் ஹதீஸுல் குதுஸியில் பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு பொறுமையாக இருந்தார்கள். இன்றைக்கி நம்மளாம் அவங்களோட உம்மத்தாக தான் இருக்கும், ஆனால் நம்மகிட்ட அதிகமான நபர்கிட்ட பொறுமை சுத்தமாக இருக்காது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் அன்னைக்கு தாயிஃப் நகரில் பொறுமையை இழந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்மள அதிகமான நபர்கள் வந்து முஸ்லீமாக இருந்திருக்க மாட்டோம். அவ்வளோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு பொறுமையாக இருந்தாங்க. இன்னைக்கு நம்மளை வந்து ஒருத்தன் அடிச்சிட்டாலே நம்ம வந்து தன்னுடைய கோவத்தை நம்ம உடனே வெளிக்காட்டுறோம். ஆனால் அந்த காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப் நகரில் தன்னுடைய ரத்தம் அப்படியே கீழே சொட்ட சொட்ட நின்று அப்போ வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட அல்லாஹ் தஆலா கூட தன்னுடைய பொறுமை இழந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்க சொல்கிறான். அப்போயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உம்மத்து அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நம்மளை வந்து பொறுமையாக இருந்து நம்மளை விடுறாங்க. அப்படிப்பட்ட நம்ம ஒரு உம்மத்தில் இருந்துட்டு நம்மளுடைய பொறுமையை நமக்கு வந்து கடைபிடிக்க தெரியாமல் இருக்குது. எனவே அதுக்காகவே அல்லாஹ் தஆலா நம்ம அதிகமாக துவா செய்யணும். அன்றைய காலத்தில் உம்மு சலமா என்ற வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடைய மனைவி. அவங்க வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொருத்தவங்களோட வந்து கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அவங்க பேர் வந்து அபூ சலமா. இவங்க ரெண்டு பேர் வந்து ஒரு சரியான ஒரு கப்புள்ஸ், அதாவது வந்து ரொம்ப அன்பானவங்க, ரெண்டு பேருமே சரியான அன்பானவங்க. ஒரு நாள் வந்து அபூ சலமா வந்து ஒரு நாள் வந்து மௌத்தாகிடுறாங்க. அப்போ வந்து இதே நம்மளால இருந்தால் என்ன பண்ணுவோம், நமக்கு பிடிச்ச ஒருத்தவங்க இறந்துட்டாலே அல்லாஹ் தஆலா போய் சொல்ல ஆரம்பிச்சிருவோம், நீ எனக்கு வந்து எங்கள் அம்மாவை நீ எடுத்துட்ட, நீ எங்கள் அத்தாவை எடுத்துட்ட, என் ஃப்ரெண்டை எடுத்துட்ட, நீ அப்படி இப்படி நம்ம அல்லாஹ் தஆலா போய் புலம்ப ஆரம்பிச்சிடும். ஆனால் அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, யா அல்லாஹ் நீ எங்கிட்ட இருந்து வந்து ஒரு இதை எடுத்துட்ட, அதை விட அதை காட்டிலும் சிறப்பான ஒன்றா எனக்கு கொடு அப்படின்னாங்க. அதுக்காக தான் அல்லாஹ் தஆலா இருலோக சர்தார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவருக்கு கணவனாக கொடுத்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க, அல்லாஹ் தஆலா வந்து எந்த ஒரு மனிதனுக்கு நன்மையை நாடுறானோ அவனை வந்து அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவானா, உடனே தண்டனை கொடுத்துருவான். அல்லாஹ் தஆலா வந்து எந்த ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறானோ அவன் செய்கிற தப்புக்கு உடனேலாம் தண்டனை கொடுத்துட மாட்டான். அவன் நீ செய்ப்பா நான் பார்த்துக்கிறேன், மொத்தமாக வச்சு மறுமை நல்லா கொடுப்பான். இருந்தால் இந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நமக்கு வந்து சின்ன சின்ன தண்டனைகள் அல்லாஹ் தஆலா கொடுத்தோன்னே அதை வந்து நம்மளால் பொறுத்துக்க முடியாமல் அல்லாஹ் தஆலா வந்து டக்குன்னு திட்டிடுறோம். அதுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, அல்லாஹ் தஆலா வந்து தன்னை எந்த ஒரு மனிதனுக்கு நன்மையை நாடுறானோ அவனுக்கு வந்து உடனே தண்டனை கொடுத்துருவான். எந்த ஒரு மனிதனுக்கு வந்து அவன் வந்து அவனோட மொத்த பாவங்களை வந்து செய்யட்டும், அவனுக்கு மொத்தமாக வச்சு தண்டனை கொடுத்துட்டான் அப்படி நடுறானோ அவனுக்கு வந்து உடனே அல்லாஹ் தஆலா தண்டனை கொடுக்க மாட்டான். இன்னொரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தங்கத்தை எப்படி நெருப்பில் போட்டு மனிதன் சுத்தப்படுத்துகிறான், அதே போன்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களை அதாவது வந்து சோதனைகள் மூலமா வந்து தன்னுடைய அடியாரை சுத்தப்படுத்துகிறான். இதை வந்து நம்மளை வந்து புரிஞ்சிக்காம அல்லாஹ் தஆலா வந்து நம்ம திட்டுறனால அல்லாஹ் தஆலாவும் நம்ம மேலே திருப்பி கோவப்படுவான். நம்ம ஒரு மடங்கு கோவப்பட்டா அவன் பல மடங்கு கோவப்படும். அதனால தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லிப்பா, இன்ன பத்ஷ ரப்பிக்க லஷதீத், அல்லாஹ்வுடைய பிடி மிகவும் கடுமையானது. நம்ம வந்து அவன் மேலே கோவப்படாமல் அவனை பொருந்திக்கிட்டாதான் அல்லாஹ் தஆலா வந்து தன்னுடைய சுவனத்தை வந்து நமக்காக தயார் பண்ணி வச்சுருக்கான். இன்னொரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பாவத்தை செஞ்சுட்டு தண்டனையெல்லாம் அனுபவிச்சிருப்பான் ஒரு மனிதன், அவனுக்கு வந்து அல்லாஹ் என்ன பண்ணியிருப்பான், நிறைய கஷ்டத்தை கொடுத்துருப்பான். அவன்கிட்ட இல்லா கஷ்டம் அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருப்பான். அந்த மனிதன் மட்டும் ஒரு சுண்டு வர்ற அளவுக்கு ஒரு குட்டியாக அவன் மட்டும் சொர்க்கத்தை போய் பார்த்துட்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட போய் இன்னொரு மனிதன் கேட்டாருன்னா, நீங்கள் வந்து அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இவ்வளோ தண்டனைகளாக கொடுக்குறானே, நீங்கள் வந்து அல்லாஹ் தஆலா நம்மளை கோவப்பட மாட்டீங்களா அப்படி கேட்கும்போது அவங்க வந்து சொல்லுவாங்கன்னா, அவ்வளோ தண்டனை கொடுத்துருப்பான் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு, அவ்வளோ ஒரு சம்பவம் கொடுத்துருப்பான், நிறைய தண்டனைகளாக கொடுத்துருப்பான். அவங்க வந்து சொல்லுவாங்களா, அப்போ அல்லாஹ் தஆலா எனக்கு எங்கே கஷ்டத்தை கொடுத்தான், எனக்கு கஷ்டத்தில் அல்லாஹ் தஆலா கொடுக்கல, எனக்கு அல்லாஹ் தஆலா எந்த தண்டனையுமே கொடுக்கல. ஏன்னா இந்த காலத்தில் நம்ம வந்து சுவனத்தை பார்க்காம நம்ம இவ்வளோ பேசுகிறோம். அவன் சொல்கிறான், நபிகள் நாயகம் சொல்லலாம், ஒரு பொட்டு ஒரு சின்னதாக ஒரு ஜான் அளவுக்கு எந்த ஒரு மனிதன் சுவனத்தை பார்த்தானோ அவனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்குற கஷ்டம் வந்து அவனுக்கு பெருசாக தெரியாது. அப்போ வந்து நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும், நமக்கு வந்து சுவனம் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா நமக்கு வந்து உண்மையாகவே ஒரு பொறுமைன்ற நம்ம கையாளணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வலிப்பு வந்த பெண் வந்து வர்றாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் எனக்கு வந்து ரொம்ப நாளாக வலிப்பு இருக்குது, அது வந்து எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது வரும்போதெல்லாம் என்னுடைய ஆடைகள்லாம் விலகிடுது, அப்போ வந்து நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த பெண்மணி கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் மட்டும் இந்த கஷ்டத்தை நீங்கள் பொறுத்துக்கிட்டீங்கன்னா அல்லாஹ் தஆலா மறுமையில் உங்களுக்கு சுவனத்தை பரிசாக கொடுப்பான். அப்படி இல்லையா, உங்களுக்கு இப்போயே கிடைக்கணுமா, நான் உங்களுக்கு ஒரு துவா செய்கிறேன், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வந்து இந்த நோயை வந்து குணப்படுத்திடுவான்
அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண்மணி சொன்னாங்க. உடனே கொஞ்ச நேரம் யோசிச்சாங்க. இப்போ இது சரியானா எப்படி, இப்போ சரியாயிட்டால் நம்ம சோனை வந்து கிடைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதே நம்ம வந்து இதை பொருந்திக்கிட்டு அல்லாஹ் தஆலா இது பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து சோனம் கிடைக்கும் நம்ம மறுமை நாளில் அப்படின்ற அவங்க நினச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, யா ரசூலுல்லாஹ் எனக்கு வந்து இந்த இது இருக்கட்டும், இந்த வலிப்பு இருக்கட்டும், இந்த வலிப்பு நோய் இருக்கட்டும், ஆனால் எனக்கு ஒரே ஒன்று மட்டும் துவா செய்யுங்க. இந்த வலிப்பு நோய் எனக்கு வரும்போது என்னுடைய ஆடைகள் மட்டும் விலகாமல் இருக்க மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு உடனே வந்து துவா செய்கிறாங்க. அப்போ வந்து புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய பொறுமையில் பண்ணலாம் அல்லாஹ் தஆலா வந்து நம்மளோட கியாமத்து நாளிலே சோனத்தை வந்து பரிசாக கொடுக்குவான். அதுக்காக தான் இவ்வளோ சோதனையாக கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்லியிருப்பாங்க ஒரு ஹதீஸில், இந்த உலகம் என்பது முஃமின்களுக்கு சிறைச்சாலை தான், காஃபிர்களுக்கு தான் சோனம் என்று நினைப்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் இருக்க மனிதர்கள் நமக்கும் முஃமினாக இருக்க ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் அவங்க வந்து நம்ம வந்து இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணோம், மறுமை தானே அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், அது வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு அதிகமான நபர்கள் இருக்கனால தான் அல்லாஹ் தஆலாவுடைய கடுமையான கண் நம்ம மேலே படுறதுனால தான் அல்லாஹ் தஆலா உதவி வந்து நமக்கு அதிகமாக கிடைக்க மாட்டேங்குது. அல்லாஹ் தஆலா வந்து ஒரு டைம் வந்து என்ன நடந்துக்குன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு வந்து அல்லாஹ் தஆலா வந்து சலாம் சொல்லி அனுப்பியிருப்பான். அப்போ வந்து அப்போ வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எல்லா சஹாபாக்களும் கேட்பாங்க. அந்த டைமில் வந்து அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்களும் கேட்கும்போது அல்லாஹ் தஆலா வந்து எதுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கூட சலாம் சொல்லி அனுப்பியிருக்கான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலியமாக அப்படின்னு கேட்கும்போது, அப்போ வந்து ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது. அப்போ தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, எனக்கு வந்து ஒரு பல்வலி இருந்துச்சு, அந்த பல்வலி வந்து அல்லாஹ் தஆலாவுக்காக நான் பொறுத்துக்கிட்டனால அல்லாஹ் தஆலா வந்து எனக்கு சலாம் சொல்லி அனுப்பியிருப்பான் போல அப்படின்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. எனவே நாம் பொறுமையாக இருக்கக்கூடிய பலன்றை வந்து நமக்கு வந்து மிகப்பெரியதாக இருக்கும். எனவே வருங்காலத்தில் நாம் அதிகமாக பொறுமையை கடைபிடிக்க பாக்கியது அல்லாஹ் தஆலா தந்த அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.